ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஜுகேஷ்னல் பர்பஸாக ஒரு விஷயம் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். பட் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஸோ அதை வந்து நீங்கள் இம்மீடியட்டாக மார்க்கெட்டில் பண்ணிடாதீங்க. அது மாதிரி எங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறத அட்லீஸ்ட் வந்து மினிமம் 50 டே உடைய சார்ட்லையாவது எடுத்து ரெஃபர் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறமா காத்திருந்து அதை யூஸ் பண்ணுங்கள். இது வந்து நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதன்படி தான் நம்ம வந்து ட்ரேடும் எடுத்து டுடே ஆப்பர்ச்சுனிட்டி போடுவேன். அதனால வந்து இந்த ஒரு பிளேஸில் நான் சொல்லிக்கிறேன். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கடந்த 2 நாளாக வந்து ஒரு நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ட்டை பார்க்கும்போதே உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியே இந்த இடத்துல வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறேன். இதே மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஃபால் வர்ற ஒரு நாட்களில், அது பங்குச்சந்தை வந்து ஒரு கடும் வீழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரியான நல்ல ஃபால் கொடுக்கக்கூடிய டேஸ் வந்து எப்படி இருக்கும்னா, மார்க்கெட் பாருங்க ஒரு ஹை போயிருக்காங்க. இந்த கேண்டில் தான் மேலே போயிருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு ஹை இருக்கு. ஆல்ரெடி இந்த இடம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ அது வரைக்கும் மார்க்கெட்டு ஒரு ஹை போயிருக்காங்க. நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, டே லோ டே ஹை இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். இங்கே பாருங்க, ஹை வந்து இது வரைக்கும் போயிருக்காங்க, லோ வந்து இது வரைக்கும் போயிருக்காங்க. இங்கே போயிட்டு அகைன் இங்கே வந்த மார்க்கெட்டு ஒரு லோவை வச்சுட்டு திருப்பி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துக்கு போயிட்டு இப்படி இப்படி இங்கே சஸ்டைன் ஆகுறாங்க. இந்த மாதிரி சஸ்டைன் ஆகுறாங்க. ஆல்ரெடி இருக்கக்கூடிய ப்ரீவியஸான ஹையை வந்து அவங்க பிரேக் பண்ணலை. ஸோ அதுக்கு கீழேயே வந்து ஒரு லோயர் ஹை தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஹையை வந்து அவங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னா, பிரேக் பண்ண முடியாமல் ஒரு லோயர் ஹை மாதிரி தான் வச்சு டே லோ நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்க அந்த லெவலை வந்து பிரேக் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பிரேக் பண்ணுறப்பெல்லாம் மார்க்கெட் என்ன ஆகும்னா, ஒரு நல்ல ஃபால் கொடுத்து நல்ல வந்து சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கொடுக்கும். இது நம்மளுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜியில் இருக்கக்கூடிய இதில் ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அப்படின்னா நீங்கள் நல்லா வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, டே ஹை லோவை மார்க் பண்ணிட்டோம். அவங்க வந்து இந்த ஹையை வந்து போகவே முடியல. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஹை சின்னதாக வந்து ஒரு லோயர் ஹை வச்சுட்டு, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த ஹை அதுக்கு ஃபஸ்ட்டு ஹை, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஹை, ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஹைன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹை வந்து ஒரு லோயர் ஹையாக தான் இருக்குது. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஹையை வந்து அவங்க பிரேக் பண்ணாமலே இருந்துக்கிட்டு வராங்க. ஸோ கீழே பாருங்க, டே லோவை அவங்க பிரேக் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி பிரேக் பண்ணும் பொழுதுலாம் மார்க்கெட் வந்து நெகட்டிவாக நல்லா ஃபால் ஆகும். இதை வந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க நம்ம வந்து டே ஹை டே லோ ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி தான் ட்ரேட் எடுத்து நம்ம டெய்லி போடுறோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணிட்டு வரவங்க ப்ரீவியஸ் சார்ட்டில் போய் இது மாதிரி எங்கெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி செட்டப் கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு புட் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. பட் எடுத்த எடுப்புலேயே வந்து நம்ம சொல்லிட்டோங்கிறனால உடனே புட் சைடு எடுக்கக்கூடாது. அதுக்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்குதாங்கிறதையும் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணி ஸோ அடுத்தது வந்து மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆகிறதுக்கு வரனால நம்ம இங்கே வந்து என்ட்ரி எடுக்கணும். இப்படி வந்துன்னா மார்க்கெட் வந்து கீழே தான் வரும்னுட்டு இங்கேயே எங்கேயாவது அர்ஜென்ட் பட்டு என்ட்ரி பண்ணிடக்கூடாது. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான ஒரு ட்ரேட் செட்டப் கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய என்ட்ரிக்காக வெயிட் பண்ணி புட் சைடு என்ட்ரி எடுத்தாலும் சரியான இடத்துல தான் எடுக்கணும். இது வந்து நான் ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இதை வந்து தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நாலேஜ் வந்து கிடைக்கும். இதே மாதிரி சார்ட்டு இந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா ஸோ அந்த மாதிரி சார்ட்டை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் வந்து ஒரு 50 சார்ட்டாவது இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் அதை பற்றி வந்திருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேவும் நல்ல வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ்னால ஏதோ நல்ல ஒரு ஃபால் வந்து வந்திருக்கு. அப்போ ஹை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி செட்டப் தான் இது பாருங்க, ஒரு லோ பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அந்த இடத்துல சஸ்டைன் ஆகியிருக்காங்க. கீழே டே லோவை பிரேக் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் எப்படி ஃபால் ஆகி வந்திருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஸோ இதே செட்டப் வந்து இங்கே நல்லா நீங்கள் உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருந்ததுன்னா ஸோ நெக்ஸ்ட் டேவும் அதே மாதிரியான ஒரு செட்டப்லேயே மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபால் ஆகி வந்திருக்காங்க. இந்த மாதிரியான செட்டப்பை ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி மார்க்கெட் வந்து நல்லா ஃபால் ஆகுற அன்னைக்கு இந்த மாதிரியான செட்டப் நடக்கும். இந்த ஒரு செட்டப் கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் அதிலே வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டு மேக் பண்ண முடியும். பட்
நீங்கள் வந்து ஒரு இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு 50 அல்லது 100 சார்ட்ஸில் வந்து இது ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சு இது மாதிரி நடக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.